ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு புதுசாக பால் மிஷின் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சரி சார் இந்த மிஷின் நான் செக்அப் பண்ணுன்னு சொன்னேன் சார்கிட்ட. இருங்க செக்அப் பண்ணி பார்ப்போம். அவர் என்ன சொன்னார்னா நம்ம விரல் விட்டால் கூட போதும், அது வந்துட்டு நல்லா வேக்கம் பண்ணு சொன்னார். இங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு விரலை வந்துட்டு உள்ளிழுக்குது. சார் வலிக்குது சார். சார் நம்மளுக்கு வலிக்க செய்யும், மாட்டுக்கெல்லாம் வலிக்காதுங்க சார். வலிக்காதுங்களா? மாட்டுக்கு வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால பாலெல்லாம் அதில் போயிடும், வலி எடுக்காது. நமக்கு எதுவுமே ஹோல்ஸ் இல்லையா, பிளைனாக தானே இருக்கு, அதனால வலி எடுக்கும். அது இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா மஜாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆமாம் சார், ஆமாம். இது ஒரு போதை மாதிரி இருக்குதுங்க, ரத்தத்தை ஏதோ பண்ணுது. ஓகே சார், இங்கே பாருங்கள், கை பாருங்கள் எவ்வளோ சிவப்பாயிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறாங்க, இது மாடு காம்புன்னு வச்சுட்டா கூட அந்த காம்புக்கு வந்துட்டு ஓட்டையில் இருக்கிறங்காட்டிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பால் போயிடும். அதனால் மாட்டு காம்புக்கு வலி வராது. சும்மா கை விட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம், நல்லா வேக்கம் பண்ணுதுங்க. சரிங்களா, அடுத்தது மாட்டுக்கு போய் பால் கறந்து பார்ப்போம் எப்படி கறக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு வணக்கம், விவசாய உலகம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிக்கு வந்திருக்கிறோம். முன்னாடி குட்டி சாப் கட்டுற வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்துட்டு பால் கறக்கிற மிஷின் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு. விவசாயத்தில் அடுத்த கட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சாப் கட்டர் அந்த கட்டிங் சம்மந்தமாக மட்டும்தான் இருந்தார். இந்த டைம் தான் மில்க்குள்ளே வந்துட்டார் சார். வந்துட்டு 3 வகையான மிஷின் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு. சார் இந்த மிஷின் பற்றி சொல்லுங்க சார். சார் இது வந்து ஒரு காம்பேக்டானது, 2-in-1, மேனுவலாகவும் பண்ணிக்கலாம் சார், மோட்டர்லையும் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாத சமயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர் சர்க்குலேஷனுக்காண்டி இந்த மெத்தட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக அதை வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாதப்போ வந்துட்டு நம்ம அதை கறந்துக்கலாம். அது போக மோட்டரும் இருக்குது இந்த மிஷினுக்கு. கரெக்டான சார்? ஆமாங்க சார். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சார் ட்ராலி டைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வேர்டில் அப்படிலாம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும், அப்படியே மூவ் பண்ணிக்கலாங்க சார். ஓகே சார். 2-in-1 சார். சப்போஸ் வந்து ஒரு தோட்டத்தில் வச்சுருக்கோம், அந்த நேரத்தில் பவர் இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போது பெட்ரோல் போட்டு பெட்ரோல் இன்ஜின் ஃபிட் பண்ணியிருக்கோம் சார். பெட்ரோல் இன்ஜினை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். கரண்ட்லேயும் ரன் பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்போ பால் மிஷின் பண்ணுறதுக்கான ஐடியாக்கள் உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? மிஷின்னா நான் சாப் கட்டு பண்ணி புதுசாக ஏதாச்சும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால பண்ணுறதுல பால் கறக்கிற மிஷினும் கொஞ்சம் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், மக்களுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா வர்றவங்கெல்லாம் எல்லோரும் கேட்குறாங்க, சார் சாப் கட்டர் தான் வச்சுக்கிறீங்களா, பால் கறக்கிற மிஷின் இல்லையா அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரே இடத்துல நம்ம இடத்துக்கு வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இது பால் கறக்கிற மிஷினும் முன்னாடியிலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் பண்ணணும்னா, இந்த தடவை கொஞ்சம் பண்ணியிருக்கோம் சார். எல்லாம் ஒரே மெத்தட்லேயே பண்ணியாச்சு. இது மட்டும் இல்லைங்க சார், இதில் வந்து மேனுவலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பம்பு மட்டுமே தனியாகவும் ஒரு மிஷின் இருக்குதுங்க. அது வீடியோவில் கொண்டுட்டு வரல, 4 டைப்பில் இருக்குது. சின்ன ஸ்டார்டிங் டைப்லேருந்து இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக வந்திருக்கோ அது வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக தான் பண்ணியிருக்கோம், ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க சார். சரிங்க சார். ப்ரைஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தை தான் நான் செய்வேன் எப்போதுமே. ஏன்னா சாப் கட்டுலேயும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது மில்கிங் மிஷினில் இங்கே கொடுக்காத ரேட்டுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லியிருக்கோம். அதை வந்து சஸ்பென்ஸாக டிஸ்கிரிப்ஷனில் தான் போடுவேன், நீங்கள் அதை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. குட்டி மிஷின் எத்தனை மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு பயனாக இருக்கோ அதே மாதிரி இந்த ட்ராலி டைப்னு சொன்னீங்களா சார், இந்த மிஷின் வந்துட்டு எத்தனை மாடு வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு பயனாக இருக்கும். அதே மாதிரி பெரிய மிஷின் அது கொஞ்சம் நல்லாவே இருக்கு, அது எத்தனை மாடு வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு பயனாக இருக்கும் சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே சார், இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 மாடுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மிஷின் ஓகேங்க சார். ஏன்னா அதுக்கு மேலே போகும்போது டைம் அதிகமாகும், ரொம்ப எடுத்துகிட்டு போகிற டைம் ஆகும். அதனால அடுத்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு உறிஞ்சி இழுக்கிற டைப்பு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உறிஞ்சி இழுக்கிற டைப்பு தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்செட் மாடலுங்க சார். இதெல்லாம் பல்செட் மாடல்னால் அந்த இங்கே இருக்கும், வீடியோவில் நீங்கள் பார்க்கலாங்க சார். இது பல்செட் மாடலுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வேக்கம் பண்ணி உங்களுக்கு அப்படியே அமுத்தி பால் கறக்கும் சார். மாட்டுக்கு நேச்சுரலாக நம்ம எப்படி வந்து பால் கறக்கிறோமோ அதே மாதிரி இது வந்து பால் கறக்கும். அதனால மாட்டுக்கு ரொம்ப சுகமாகவே இருக்கும் சார். அந்த டைப்பில் தான் இது பண்ணியிருக்கோம். இதுவுமே பல்செட் மாடல் தான் சார். ஓகே சார். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பல்செட் மாடல். உங்களுக்கு ரன் பண்ணும்போது டிக்னு உங்களுக்கு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இது மூலமாக உங்களுக்கு எல்லாமே இன்லெட் அவுட்லெட்டெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீப்பாக போனாக்கா நிறைய வீடியோ போய்கிட்டே இருக்கும் சார். கான்செப்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து 2-in-1 இதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2-in-1. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா சார் 1/2 HP, இது வந்து 3/4 HPங்க சார், இது வந்து 1 HP. சரிங்களா, அது வந்து இது வந்து எல்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150ங்க, இது 200 LPM சார்.
ஒரு நிமிஷத்துல எத்தனை மாடு சார் கறக்கும்? இப்போ இந்த மிஷின் சொல்லுங்க, இது ஒரு சென்டரான மிஷின். ஓகே. ட்ராலி மாடல். இந்த ட்ராலி மாடல் வந்துட்டு எனக்கு ஒரு மாடுக்கு இப்போ வந்துட்டு நம்ம பால் கறக்கணும் அப்படின்னா எவ்வளவு நிமிஷத்துல சார் கறக்கும்? ஒரு 4 to 5 minutes சார். அவ்வளவுதான். அதனால தானே மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க. மனுஷன் கறக்கிறது தான் ரொம்ப லேட் ஆகுதுன்னு தான் இப்போ எல்லாம் மிஷின் வந்துட்டு இருக்குது. மிஷினாவே ரொம்ப நேரம் விட்டா ரத்தம் உறிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்றாங்க சார். அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். இப்போ இந்த மாடலில் எடுத்துக்கிட்டாக்க உங்களுக்கு எதுக்கு பல்செட்டு செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, இது வந்து நம்மளுக்கு காம்பை வந்து அமுத்தி கொடுக்கக்கூடியதுனால நார்மலாக ஒரு மேன் வந்து எப்படி பால் கறப்பாங்களோ அதே போல் தான் இந்த மிஷினில் இருக்கும். அதனால தான் இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணி அப்படி கொண்டு வந்திருக்கோம் சார். இதில் ரத்தமெல்லாம் வராதுங்க சார். வலியும் எடுக்காது மாட்டுக்கு. ஒரு நாள் 2 நாள் மட்டும்தான் அந்த புதுசாக கறக்கிற மாட்டுக்கு கொஞ்சம் இப்படி போகுமா ஒழிய, ஒரு 2 days பழகிடுச்சுனாக்க ரொம்ப ஐக்கியமாயிருங்க. ரொம்ப ஈஸியாகவே கறக்கலாம். வலி இருக்காது. சேஃப்டியான மிஷின் தாங்க சார். இது வந்து இந்த மிஷின் வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 10 மாடுலேருந்து ஒரு 15 மாடு வரைக்குமே நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க டைப்பை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போஸ் நான் 2 மாட்டுலேயும் பால் கறக்கணும், சிங்கிள் மாட்டில் மட்டும் பால் கறக்க முடியாமல் இன்னொரு மாட்டுக்கு நான் பால் கறக்கணும், அட் அ டயத்தில் எனக்கு நிறைய மாடு இருக்குது, இதையே வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு காஸ்ட்டும் அதிகம் போகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருந்தால் போதும். அப்படிங்கிறப்போ இந்த பக்கெட் மட்டும் அடிஷ்னலாக வாங்கி அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாங்க சார். 2 பக்கெட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராலி டைப்பு வித் 2 பக்கெட்டு, சிங்கிள் பக்கெட்டு அப்படின்னு நிறையா இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாடுகள் ஒன்று வந்து சார் எட்டி உதைக்கும். அது நார்மலாகவே பால் கறக்கிறக்கே நிற்காது. அது மிஷின் போட்டு கறந்தா சுத்தமாகவே நிற்காத மாடுகள் இருக்குது. அதுக்கெல்லாம் என்னென்ன சார் பண்ணலாம்? சார் மாடு ஒரு நாள் 2 நாள் தான் நம்மளுக்கு வந்து, இப்போ நம்மளே சைக்கிள் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம்னாக்க ஒரு 2 days 3 days இதுதான் நம்ம எதாக இருந்தாலும் ட்ரைனிங் எடுத்தாகணும். அதே போல் தான் மாட்டுக்கும் வந்து ஃபஸ்ட்டு கையிலே கறந்துட்டு இருக்கோம், அந்த உணர்வுகளில் போயிட்டு மிஷின் பண்ணும்போது அதுக்கு ஒரு உணர்வுகள் ஏற்படும். அதனால் 1 or 2 days வந்து அதை ரெடி ஆகிக்கிறோம் சார். அப்போ பண்ணும்போது என்னென்னா 2 காம்பில் மட்டும் நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டுங்க சார். மீது 2 காம்பு இருக்கிறதுல நம்ம கையிலே கறந்தோம்னா அதுக்கு கையில் கறக்கிற ஃபீலிங்கே இருக்கும். அப்போ மிஷினுக்கு அதை ஐக்கியமாகிக்கிறோம் சார். ரொம்ப ஈஸியாகவே அது வந்து அப்புறம் ரெகுலராக இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். மாட்டுக்கு பால் கறக்கும்போது இந்த ஹோஸ் வழியாகவே நம்மளுக்கு வந்து பால் வர்றது தெரியும் சார். 3 to 4 minutes ஆனிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது 4 to 5 minutes தான் என்னோடய டைமு. அந்த டயத்தில் நம்ம பக்கமாக தானே இருப்போம். எப்படியா இருந்தாலும் மாட்டுக்கு மிஷின் மாட்டி விட்டு நம்ம போக மாட்டோம் இல்லையா? அது பார்க்கும்போது இந்த பால் நிற்கும் போது கரெக்டாக அந்த ஹோஸில் வர்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ நிற்கிறப்ப நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கிறோங்க சார். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 in 1ங்க சார் இது. சப்போஸ் உங்களுக்கு பவர் போச்சுனாக்க இதில் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டுங்க சார், இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வந்து ரொம்ப வந்து பெரிய பண்ணையாளர்களுக்கு ரொம்ப அவசியமான மிஷினுங்க சார் இது. இது கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 25 மாடு வரைக்குமே இந்த மிஷினை வச்சு கறந்துக்கலாங்க நம்ம. இது வந்துட்டு பெல்ட்டோட எப்படி சார் சுற்றலாம், பெல்ட் இல்லாமல் எப்படி சார் சுற்றலாம்? சார் பவர் இருக்கும்போது இந்த பெல்ட்டு போடக்கூடாதுங்க சார். மோட்டருக்கும் இந்த என்ஜினுக்கும் மோட்டருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடாது இந்த பெல்ட்டை. இது பவர் இருக்கும்போது இதில் வச்சு இப்படியே ரன் பண்ணிக்கிறணும். சப்போஸ் பவர் போயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த பெல்ட்டை வந்து இதில் இந்த மோட்டர்லேருந்து இந்த என்ஜினுக்கு கனெக்ட் பண்ணிக்கணுங்க சார். கனெக்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு இங்கே ஆன் ஆஃப் இதெல்லாம் இருக்குங்க சார். அதுபடி நம்ம பெட்ரோல் இன்ஜின் எப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேங்க சார். இங்கே வந்துட்டு ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரி சிங்கானல்லூருக்கு வந்துருந்துங்க. சார் வந்துட்டு புதுசாக பால் மிஷின்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காரு. 3 வகையான மிஷின்ஸ் லான்ச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இதில் இன்னும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சார் கூப்பிட்டு பேசலாம். அதே மாதிரி சாரோட டெக்னிக்கல் டீமில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தகவலுமே கொடுத்துருவாங்க. விலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துல விட கம்மியாக தான் சார் எப்பவுமே கொடுப்பாரு. இவர் வந்து புது விதமாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது இப்போ சார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாடல் சாஃப்ட் கட்டரை விட்டுருப்பாரு. நீங்கள் 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே நிறைய ஆல்ட்ரு பண்ணி புது விதமாக ஒரு சாஃப்ட் கட்டரை விட்டுருப்பாரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணிகிட்டே இருப்பார். அந்த விதத்தில் வந்துட்டு இன்றைக்கி 3 வகையான பால் மிஷின் வந்துட்டு சார் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நம்புகிறேன். மேலே விவசாயிகள் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார்.